ஸோ ஐ நோ நேற்று நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பில் வந்து மண்டே நைட் ட்ராவை பார்த்துருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் ரிட்டர்ன் வருவாங்க, ஷோ எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் டபிள்யூ வச்சுருப்பாங்கன்னு சொல்லி ஸோ எல்லாரும் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் அது ஒன்றுமே நடக்கலை. ஸோ ஈவன் நம்ம சேனலை பார்த்துருக்கவங்க ஸோ நீ மீமெல்லாம் போட்டு ஏதோ சர்ப்ரைஸ்லாம் லோட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாம் மீம் போட்டியே ஏதாவது நடந்தா அப்படின்னு கேட்டி ஸோ நீங்கள் அவன் மேலே கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா நான் தான் சொன்னேன். பட் நம்ம அப்டேட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம். ஸோ லிட்ரலாக எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஸோ நாளைக்கு சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் டபிள்யூபிள்யூ வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸு போய் வருஷத்தை செலிப்ரேட் பண்ணதுனால பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். பட் அது எதுவுமே நடக்கலை. ஸோ ஆப்வியஸாக அதுக்கான சில ரீசன்ஸும் தெரிய வந்திருக்கு. என்ன சொல்லாதுன்னா ஸோ எல்லா சம்பவமே நடக்கும். கண்டிப்பாக டபிள்யூபிள்யூ நடக்கும். பட் நம்ம எல்லாமே நேற்றைக்கு ராயில் நடக்கும்னு நினச்சது தான் தப்பு. ஸோ பட் ராயல் ரம்பிளுக்குள்ளே எல்லாம் நடந்துடும். ஸோ அப்படி நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படிங்கிறது மாதிரி பார்த்துட்டு ஸோ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அல்லப்படுங்க. அப்போ தான் நான் போட்டு வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ரிட்டர்ன் வர்றாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா ஸோ நம்ம ஏஜேலி, கிறிஸ் ஜெரிகோ, அதுக்கப்புறம் சாட் கேபிள், ஸோ ஈவன் நம்ம ரோமன் ரன்ஸ் கூட ரிட்டர்ன் வர்றதுன்னு எதிர்பார்த்தோம். ஸோ ரிட்டர்ன் லிஸ்ட்டே வந்து ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சுல்ல. ஸோ ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ரிட்டர்ன்ஸை வந்து டீஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏஜேலியும் ஏஜேலி மட்டும் தான் அது பெருசாக டீஸ் பண்ணல. மற்றபடி ரோமனோட ரிட்டர்ன் கூட கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் ஜெரிகோ அண்டு நம்ம சாட் கேபிள் சொல்ல தேவையில்ல, அவங்க ஆல்ரெடி இன்னும் டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பட் அதெல்லாம் நடக்கலை. ஸோ அடுத்ததாக ரால நடந்த மெய்தியன் மேட்ச் சிஎம் பாங் விசேஷ பிராண்ட் பிரேக்கருக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நடந்த ராலே ஒரு பெரிய மேட்சாக நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஈவன் பிராண்ட் பிரேக்கர் ஒருவேளை நம்ம சிஎம் பாங்கை தோக்கடிச்சு புதிய சாம்பியன் ஆயிரம் கூட எதிர்பார்த்தோம். பட் மேட்சை தரமாக மிரட்டி விட்டாங்க. ஸோ பட் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்காத விதமாக நம்ம சிஎம் பாங்கு அவரோட டைட்டிலை ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஸோ இது ஒரு நல்ல முடிவு தான். ஸோ மேபி உங்களுக்கான ஃபியூட்ஸ் இதுக்கும் மேலே கூட தொடரும். மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் ஒரு சம்பவமே நடந்திருக்கு. ஸோ ஈவன் பிராண்ட் பிரேக்கரும் சிஎம் பாங்கும் ரிங்குக்கு கீழே அந்த கருப்பு கலர் மேட்டுக்கு அந்த சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ மேட்ச் பண்ணிட்டு இருக்க டைமில் ஸோ நம்ம சிஎம் பங்கோட மண்டை வந்து டேரெக்டாக ஸோ அந்த பிளாக் மேட்டில் வந்து அடிச்சிருக்கு. ஸோ அடித்து அதில் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் லிட்டரலாக வந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஸோ சிஎம் பங்கு வந்து கன்கஷன் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ தலைவனுக்கு எதுவும் ஆகலை. ஸோ அவர் அதுக்கப்புறம் கூட அந்த கன்கஷனை வச்சுட்டு ஸோ அந்த மேட்சை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஸோ அவர் சேஃபாக தான் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு எந்த ஒரு பெரிய பெரிய அடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நல்லபடியாக தப்பிச்சிட்டாரு. ஸோ பட் அந்த ஸ்பாட்டில் அந்த அடி பட்ட உடனே தலைமை வந்து கொஞ்சம் கன்கஷன் ஆகிருக்காரு. ஸோ நல்ல வாய்ப்பாக அவருக்கு எதுவும் ஆகலை. இது மட்டும் இல்லாமல் கிறிஸ் ஜெரிகோ யார் ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ குறிப்பாக வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஸோ இந்த வாரம் வந்து கிறிஸ் ஜெரிகோவை கொண்டு வரதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்லாட்டும் இல்லையா. ஸோ கிறிஸ் ஜெரிகோ ஸோ அவர் வர்றதுக்கு ஒரு பர்பஸான ஒரு ஸ்லாட் வந்து இந்த ரா எபிசோடில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் அவர் வந்து கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எதை வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ஆடம் பிஎஸ் ஒரு விஷயத்தில் ஸோ ஒரு டீஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதை தான் நம்மளும் சொல்லி டீஸ் பண்ணோம். ஸோ குறிப்பாக வந்து அவர் வந்து ஸோ இந்த வாரம் நடக்கிற ரா எபிசோடில் நிறைய மேட்சஸ் வந்து நடக்கும் போது சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. ஸோ அதில் யாரும் வால்ஸை உடச்சிக்கிட்டு ஸோ அந்த டைட்டில் தூக்கிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் ஒரு டீல்ஸ் பண்ணார். ஸோ அது வச்சு தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்டேட்டுமே அப்படி தான் வந்துச்சு. ஸோ நானும் அதை பார்த்துட்டு தான் ஸோ மேபி வால்ஸ் ஆஃப் ஜெரிகோவை தான் மேபி டபிள்யூடபிள்யூ இப்படி டீஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம அப்படி சொல்லியிருந்தோம். பட் அது டபிள்யூடபிள்யூ எதுக்காக டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ குறிப்பாக வந்து இந்த ரா எபிசோட் வந்து இந்த ஸ்டேஜர் திங்ஸ்க்கான கிராஸ் ஓவர் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்காக தான் ஹேவிங் த வெல் வால் இன்டு த அப்சைட் டவுன் டைமென்ஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதில் இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த வால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம எல்லாருமே தப்பாக புரிஞ்சு வந்து கிறிஸ் ஜெரிகோ தான் டீஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டோம்.
ஸோ ஈவன் ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம எதிர்பார்த்துருக்க டைமில் ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கிடச்சிச்சின்னா நம்ம எதிர்பார்க்க தான் செய்வோம். அது நம்ம தப்பு கிடையாது. அதனால WWE தப்பும் கிடையாது. சரி ப்ரோ, சரி இப்போ இந்த வாரம் நடந்த ரா எபிசோடுக்கு வந்து நம்ம கிறிஸ்டியரிக்கோ வரல. ஸோ அப்போ அடுத்த வாரம் நடக்கிற எபிசோடுக்கு வருவாரான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மேபி ரா எபிசோடுக்கு வந்து கிறிஸ்டியரிக்கோ வரலாம். அப்படி இல்லைன்னா ராயல் ரம்பிளில் மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் வந்து மேபி கிறிஸ்டியரிக்கோ சர்ப்ரைஸ் என்ட்ரியாக வரலாம்னு சொல்லியிருந்தோம்ல, மேபி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குன்னு சொல்லி ஸோ அதுக்கு முன்னே நடக்க போகிற ரா எபிசோட்லலாம் நம்ம கிறிஸ்டியரிக்கோ வர மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா வரலாம். மேபி WWE ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணதாக இருந்துச்சுன்னா வரலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஸோ அது நடக்கிறது இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டாக இருக்குது ஸோ ராயல் ரம்பிள் தான். ஸோ ராயல் ரம்பிளில் மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் வந்து கிறிஸ்டியரிக்கோ சர்ப்ரைஸ் என்ட்ரியாக வருவாருன்னு நான் சொல்லி ஸோ இப்போதைக்கு அப்டேட் இருக்கு. மேபி அதுக்கு முன்னே கூட அவர் வரலாம். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசமா இல்லையா? ஸோ அடுத்ததாக மேபி நிறைய ஃபேன்ஸ் கடுப்பில் இருக்கலாம். ஸோ எதுக்கு ப்ரோ மேக்ஸின் டூப்ரியை தோக்கடிச்சு திரும்பவும் நம்ம பெக்கி லிஞ்ச் 2வது முறையாக இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க வச்சாங்கன்னு ஒரு கோவங்கள் இருக்கும். பட் அதை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை. நானும் இப்போ இதை பற்றி எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஸோ எனக்கும் இது பர்சனலாக பிடிக்கலை. ஸோ மென்ஸ் டிவிஷனில் கூட 1316 நாள் சாம்பியனாக இருந்தால் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸ் கூட இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே அவர் டைட்டில் பக்கமே வருது கிடையாது. பட் உமன்ஸ் டிவிஷனில் ப்ராப்பர் ஸ்டோரி லைன் இல்லாத காரணத்தினால அவங்க வேறு வழியே இல்லை, திரும்ப டைட்டில் பக்கம் தான் வர வேண்டி இருக்குது. ஸோ இதை நம்ம WWE தப்பு சொல்கிறலாம், இல்லைன்னா நம்ம ஃபேன்ஸ் ஒழுங்காக புரிஞ்சிட மாட்டேங்கிற மாதிரி எனக்கும் தெரியல. அடுத்ததாக ரியா ரிப்ளே அண்ட் யோஸ்கா வந்து அவங்க வந்து நியூ டேக் டீம் சாம்பியன்ஸாக வந்து ஆயிருக்கிறாங்க உமன்ஸ் டிவிஷனில். வந்து ஒரு நல்ல முடிவு தான். ஸோ இதுக்கு மேலே இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு வேர்ல்டு டைட்டில் பார்க்க வர மாட்டாங்க. ஸோ இணைஞ்சி வந்து ஒரு தரமான ஃபியூட்ஸு உமன்ஸ் டிவிஷனில் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம். அடுத்ததாக ஒரு வருஷத்துக்கு முன்னே இதே நாள் தான் வந்து ஹல்க் ஹோகன் வந்து ஸோ ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மூவ் ஆக நேரம். ஸோ அவர் வந்து ஒரு சில ப்ரோமா கட் பண்ணியிருப்பார். ஸோ அன்னைக்கு எல்லா ஃபேன்ஸும் அவரை ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நேராக ஒரு வருஷம் கழிச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஹோகன் நம்ம கூடவே இல்லை. வரக்கூடிய மண்டே நைட் ராய்க்கு ஒரு தரமான மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் விசஸ் கந்தருக்கான மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய ஃபேன்ஸுகளுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நல்ல வேலை ஸோ ஏஜே ஸ்டைல்ஸோட லாஸ்ட் ரிட்டர்ன்மெண்ட் மேட்சாக வந்து ஸோ இது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ இது பண்ணலாம். ஸோ பட் அதுக்கு கீழே வந்து WWE ஸோ மேபி ஃபியூச்சருக்காக அடித்தளம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதாவது அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஏஜே ஸ்டைல்ஸ் விசஸ் குந்தருக்கான மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஏஜே ஸ்டைல்ஸ்க்கும் ஸோ குந்தருக்குமான ஃபர்ஸ்ட் எவர் முதலாக வந்து இந்த மேட்ச் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. ஸோ இது அவ்வளோ வந்து நிறைய மேட்சஸ் போட மாட்டாங்க. மேபி ஃபர்ஸ்ட் எவர் ஸோ லாஸ்ட் எவர்னு சொல்லி ஸோ ஃபைனல் மேட்சாகவும் இதை வச்சுருவாங்களோன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த ரா மேட்ச் ஆட்டு வச்சதில் ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேட்ச் வைஸ் தரமாக இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட தகுந்த விஷயமா நான் ஒன்று நோட் பண்ணது என்னன்னா ஸோ ஜனவரி மாதம் ஆயிடுச்சு. பட் WWE இன்னும் வந்து ஸோ ஏஜே ஸ்டைல்ஸோட ரிட்டைர்மெண்ட் டூர் நடந்துடுச்சு, ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணல. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஸோ 2026 ஸோ என்னோட அதிலோட நான் ரிட்டர்ன்மெண்ட் ஆயிருன்னு. பட் அது WWE எப்படி கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னே தெரில. ஸோ ஒருவேளை ஷாக்கிங்காக வந்து எப்படி கோல்டு பெர்க்குக்கு ஒரு ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச் வச்சு முடித்தாங்களோ ஸோ அதேமாதிரி டிசம்பர் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஃபைனலில் கொண்டு போய் ஸோ ஏஜே ஸ்டைல்ஸோட லாஸ்ட் மேட்ச்சு அடுத்த மாதம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஸோ WWE நடத்தாமல் இருந்தால் சரி. பட் பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அடுத்தது அஃபிஷியலி வந்து NXT சேர்ந்த ஜீவாங் இவன்ஸ் வந்து அஃபிஷியலி இப்போ ஸோ ராவோட சூப்பர் ஸ்டார்ஸ் ஆகிட்டாரு. ஸோ அவர் வந்து இப்போ மெயின் இவெண்ட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ ரா எபிசோடில் அவர் வந்து கான்ட்ராக்டையுமே சென்ட் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே அவர் ஒரு மெயின் இவெண்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ராவை சேர்ந்த ஒரு ரெஸ்லர்.
ESPN வந்து ரீசெண்ட் டைம்ல 2025க்கான ரெஸ்லிங் அவார்ட்ஸை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ESPNனா வேற யாரும் கிடையாது. ஸோ WWE அமெரிக்காவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த இதில் இப்போ அவங்க எந்தெந்த ரெஸ்லர்ஸ்க்கு வந்து அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாமினிக் மிஸ்டீரியோக்கு தான் மென்ஸ் ரெஸ்லருக்கான அவார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி ஸ்டெஃப்னி வாக்கருக்கு டெபியூட் ரெஸ்லர் ஆஃப் த இயருக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மேட்ச் ஆஃப் த இயருக்கான அவார்டு வந்து சீனா விசிஸ் ஸ்டைல்ஸ்க்கான மேட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சீனாக்கு வந்து ரிட்டர்ன்மெண்ட் டூருக்கான ஒரு அவார்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து செத் ராலன்ஸுக்கு ஃபேக் இன்ஜி டைட்டில் வின்னராக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. அதான் நான் இதுக்கு முன்ன போட்ட அப்டேட் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ மேட் ஹார்டி ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ நியூ டே விசஸ் ஊசோஸ் விசஸ் ஹார்டி பாய்ஸ்க்கான ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரெசில்மேனியா 42ல் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டார். ஸோ பட் நம்ம அதை நடக்குமான்னு எதிர்பார்த்துருந்த நிலையில் ஸோ இப்போ ஊசோஸ் அதை கலாய்ச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து சிரிக்கிற மாதிரியான ஒரு சிம்பிளை வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் நடக்குமான்னு தெரில, பார்க்கலாம். அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் வந்து எரிக் பிஷப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் ரொம்ப ஆசையாக இருக்கிறாரு. ஸோ ரேண்டி ஆர்டனோட ரிட்டர்ன்மெண்ட் டூரை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. ஏன்னா ரேண்டி ஆர்டன் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மரு. ஸோ ஒரு அன்பிலிபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவன் கொடுப்பான். ஸோ அதுக்காண்டி ஸோ அவனுக்கு ஒரு அருமையான சென்ட் ஆஃப் வந்து WWE கொடுக்கணும். ஸோ அவன் அதுக்காக அப்சல்யூட்லி வந்து டிசர்வ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ரொம்ப ஆசையாக இருக்கார் ரேண்டியோட ரிட்டர்ன்மெண்ட் டூராக பார்க்குறதுக்கு. ஸோ பட் அதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு டூர் கண்டிப்பாக ரேண்டிக்கும் இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம மெயின் ஈவெண்ட்டில் யாரோ பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஸோ நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து JBL என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ரேண்டி ஆர்டன் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து ஜான்சனோட ரெக்கார்டை வந்து உடைப்பான். ஸோ ஜான்சனாக தான் 17 தடவை வேர்ல்டு சாம்பியனாக இருக்கான். ஸோ கண்டிப்பாக அந்த டைட்டில் ரெக்கார்டை உடைச்சி ஸோ ரேண்டி ஆர்டன் வந்து 18 டைம் சாம்பியன் கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம இதுக்கு சொன்ன மாதிரி ஸோ ரேண்டி ஆர்டன் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 9லேருந்து 10 வருஷம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னால் இப்போதைக்கு ரேண்டி ஆர்டன் வந்து ஒரு 14 தடவை வேர்ல்டு டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ 15, 16, 17, 18 இன்னும் ஒரு 4 தடவை வந்து இந்த 10 வருஷத்துக்குள்ளே சாம்பியன் ஆகிட்டார்னா ஸோ கண்டிப்பாக அந்த டைட்டில் ரெக்கார்டை வந்து ரேண்டி ஆர்டன் உடச்சி தள்ளி ஸோ அவர் தான் இப்போ டாப் ஆஃப் த மவுண்டனில் நிற்பார். ஸோ இது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ JBLோட ஆசையும் அதுதான். அது மட்டும் இல்லாமல் ஸோ எங்களோட ஆசையுமே அதுதான். अमरेंद्र बाहुबली नहीं रहे, अब आपके महाराज हैं। महेश